இவர் போன தடவை 1000 கொடுத்தாரு ஐயா ஸ்டாலின். இவர் வந்து ஐயா எடப்பாடி வந்து நான் வந்தா 2000 கொடுக்குறேன். அப்ப அவரும் 2000 சொல்லிட்டாரு. அப்ப நான் வந்து நீங்க 2 பேர் 2000மா, நான் 2500. இப்ப எங்க அண்ணன் பாண்டியராஜன் படத்துல ஒரு ஏழை விடுவாங்க, நம்ம ஐயா பயில் வாங்குறாங்கன்னா அதெல்லாம் உட்காந்து 2000 3000 4000 கடைசியா பிம்பிளிக்கு பிளாப்பிம்பாங்க. அந்த பிம்பிளிக்கு பிளாப்பி தான் இது. அது எப்ப பிளாப் ஆகுதோ அது வரை நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். இது ஒரு கொடுமை தான் தங்கச்சி. இது ஏதாவது சரி பண்ணணும், மாத்தணும். இது என ஒரு இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமையில் இல்லாம என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன்னு ஒருத்தன் சொல்ல மாட்டான். சொல்ற எங்களையும் கவனிக்க மாட்டான். இதுதான் பிரச்சனையே. நான் உங்கள்கிட்ட தங்கச்சிட்ட ஒண்ணு கேட்கிறேன், நான் இலவசமா உங்களுக்கு மின்சாரம் தந்துடுறேன். நீங்க வீட்டை விட்டு வெளியில போகும்போது அந்த மின் விளக்கையோ அல்லது குடியிருக்கையோ மின் விசிறியோ தொலைக்காட்சியோ அணைச்சு விட்டு போவீங்களா? மனச்சான்றதுக்கு எதிராளாம கொஞ்சம் சொல்லுங்க. அணைச்சு விட்டு போவீங்களா? இலவசம்னா பொறுப்பா அதை அணைப்பீங்களா? எவ்வளவு பொறுப்பற்று பயன்படுத்துவீங்க? அப்ப இலவசம்னா அது எப்படி கவனக்குறைவாயிரும், பொறுப்பற்று போயிடும். பொருளின் அருமை தெரியாது தங்கச்சி. பொருளின் எது ஒன்றும் அதான் சொல்றேன், தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைப்பதனாலேயே நீ மதிக்க மாட்டேங்கிற. பூமி உன் காலுக்கு கீழே மிதிவிடுவதாலேயே அதன் அருமை தெரிய மாட்டேங்குது. நீ மதிப்பு எதை மதிக்கணுமா மதிக்க மாட்டேங்கிற, அதை மிதிக்கிற. நீ எந்த பொருள் இலவசமா இருக்கணும்? அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவம் தான் தரமா எல்லாருக்கும் சமமா இலவசமா இருக்கணும். நீ அறிவை கொடு எனக்கு, அதுக்கேற்ப வேலை கொடு, நான் பழச்சுக்கிறேன். உயிரை காக்க மருத்துவத்தை தரமா கொடு. நீ அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் எல்லாம் போய் தனியார் மருத்துவமனையில படுத்துக்கிறீங்க, நாங்க எங்க போய் படுக்கிறது? அரசு மருத்துவமனை அரசு மருத்துவத்துறை கண்டு நீங்க ஒதுக்குற நிதி எங்க போகுது? என்ன தரம் உயர்ந்திருக்கு? மருந்தின் தரம், மருத்துவத்தின் தரம், மருத்துவ கட்டடத்தின் தரம், மருத்துவமனையின் தரம் ஏதாவது இருக்கா? ஏன் ஒவ்வொரு அறையும் பிணவர மாதிரி இருக்கு? எப்படி தரம் அங்க இல்ல? தனியார் பள்ளிக்கூடத்தில் இருக்க தரம் அரசு பள்ளிக்கூடத்தில் இல்லையே. ஒரு முதலாளியால கொடுக்க முடிகிற கல்வியை ஒரு 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு வலிமை மிக்க அரசால் தர முடியல. அரசு தோற்று போகுது, கையாளாம போயிருது. அப்ப அந்த அதிகாரம் யாருக்கு? எதுக்கு இத்தனை கோடியை செலவழிச்சு நீங்க வென்று வரீங்க? குறைஞ்சது 3000 கோடி முதலீடு பண்ணுவீங்க இந்த தேர்தலில். வென்று வந்து மறுபடியும் 30-40 கோடி சம்பாதிச்சுக்கலாம், அவ்வளவுதானே. வேற என்ன? மக்களுக்கு சேவைங்கிற ஒரு புனித அமைப்பா இருந்தது அரசியல். லாபம் ஈட்டும் தொழிலாக மாத்தி நிறுத்திட்டார்கள். அரசியல் விடுதலைன்னு வந்த அரசியல் இயக்கங்கள் அரசியல் வியாபாரமா மாறிடுச்சு. திருப்பி இப்ப நீங்க வந்து இதே மாதிரி இலவசம் நான் வந்து அதை அவங்க செஞ்சாங்க, இதை செய்யறாங்க. அதுவே சமாளிக்க முடியல. இந்த 5 ஆண்டுகளை மட்டும் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்களா இல்லையா? 4.5 லட்சம் கோடி கடன் வாங்க, இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்க. ஆனா இந்த நலத்திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறீர்கள். நான் அந்த அதிகாரத்திட்ட கேட்கிறேன். அருமையான கல்வியை கொடுத்துட்டேன். குறைஞ்சபட்சம் சிங்கப்பூர் 3வது இடத்துல இருக்கு உலகத்தரத்துல. பின்லாந்து இப்ப முதல் இடத்துக்கு போயிட்டான். தென்கொரியாவே 2வது இடத்துக்கு வந்துட்டான். சரி, நான் அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டேன். பிள்ளைகளுக்கு அருமையான கல்வியை கொடுத்துட்டேன். ஒரு அறிவு சமூகமா உருவாக்கிட்டேன். தரமான சாலை இல்ல போக்குவரத்து, தடையற்ற மின்சாரம், உற்பத்தியில மின் உற்பத்தியில தண்ணீரை வடைஞ்சிட்டேன். மின் தட்டுப்பாடுன்னே கிடையாது. அப்படி ஏதாவது இருக்கா தங்கச்சி? அப்படி ஏதாவது இருக்கா? சாதாரண குடிமகன்ல இருந்து பெரிய எவனா இருந்தாலும் ஒரே மாதிரி தரமா நாட்டின் முதல் அமைச்சருக்கு என் மருத்துவமா அது சாதாரண மகளுக்கும் கிடைக்கும். அந்த அளவுக்கு தரம் வந்துடுச்சு. அப்படி ஏதாவது இருக்கா? தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க முடியுதா? தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க முடியுது அரசால? தனியார் முதலாளிகிட்ட வாங்கி குடிக்க வேண்டியது. நீ என்ன பண்ற? அரசுக்கு கிடைக்காத தண்ணி அவனுக்கு அப்போலோ கிண்லே மினரல் அவனுக்கு எப்படி கிடைக்குது? ஏப்ரல் மேலே என் ஆத்தாரப்பன் குடத்தை வச்சுக்க நிற்கும் போது அவன் மட்டும் போன் அடிச்சா கொடுக்குறாங்க, அவனுக்கு எப்படி தண்ணி வருது? இந்த கேள்வி வருமா வராதா? இப்ப யாருக்கான நாடு, யாருக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படுது? எனக்கு கடன் கொடுக்கிறவன் எதை வச்சு கொடுப்பான்? இப்ப நான் 6000 இப்ப 1 லட்சம் கோடி கடன் பெறேன், 50,000 கோடி எதை வச்சு கொடுப்பான்? அவன் சொல்றது கையெழுத்து போடணும். அவன் வந்து இங்க மீத்தேன் எடுக்கிறேன்பா எடுக்கணும், இங்க ஈத்தேன் எடுக்கிறேன்பா கையெழுத்து போடணும், இங்க மெட்ரோ போட்டுக்கிறேன்பா போடணும், அவன் இங்க ஏர்போர்ட் கட்டும்பாங்க கட்டணும். அப்ப அவன் சொல்றதை நான் கேட்கிற வேலையால தான் இருப்பேன். நான் எப்படி மக்களுக்கு தலைவனா இருந்து சேவை செய்வேன்? தலைவனா தான் இருக்க முடியும். யாருக்கு? எனக்கு கடன் கொடுத்த முதலாளிக்கும் இந்த மக்களுக்கு இடையில ஒரு புரோக்கரா தான் இருக்க முடியும். நான் எப்படி தலைவனா இருந்து சேவை செய்ய முடியும்? இது எந்த மாதிரி ஆட்சி முறை? இது எப்படி ஒரு அறிவு சமூகம் படித்த இந்த நாடு எப்படி சகித்துக்கிறது? எத்தனை காலத்துக்கு சகித்துக்கிறீங்க சொல்லுங்க? கேரளா ஒவ்வொரு தேர்தலையும் இப்படித்தான் அறிவிச்சுக்கிட்டு வந்துட்டு வருதா? கொடுமை.